I would like to thank the Secretary and other staff of the Sahitya Akademi for giving me this opportunity to present a paper. முதலே பேசியவர் வந்து லஞ்ச் டைம் சொன்னார், பட் நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஓவர். அதனால் நிறையா ப்ரிப்பேர் பண்ணதை வந்து ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஓன்லி த பாயிண்ட்ஸு. நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பாங்க, அதனால் மை ப்ரெசன்டேஷன் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். கதை சொல்கிறது எல்லாருக்குமே கதை சொல்வதை வந்து இப்போ ஒரு கலையாக நம்ம பேசுகிறோம். ஸோ how to present a good story and how to tell it effectivelyன்ற பற்றி தான் நான் வந்து சிறிய செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கதை கேட்குறது எல்லாத்துக்கும் இஷ்டன்றதை விட இப்போ இந்த காலத்தில் வந்து த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் பிகமிங் வெரி பாப்புலர். நம்ம பெஸ்ட்டு ஸ்டோரி டெல்லர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாட்டிமார்களும் அம்மாமார்களும் தான் பெஸ்ட்டு ஸ்டோரி டெல்லர்ஸு. ஏன்னா அந்த பாட்டி வடை கதை, காக்கா வடை, அந்த கதையை வந்து யாருக்குமே மறக்க முடியாது. இன்னும் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருக்கோம், வழி வழியாக சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். nowadays even the politicians use the tool of story telling. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணிடுவார், ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவார். அதில் நரி முதல்ல ஆல் த அனிமல்ஸ் வில் பி தேர், மெயின்லி டு கிவ் சம் மெசேஜ் டு த அப்போனன்ட் லீடர்ஸு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அடுத்த நாள் அந்த கதையை கேட்டுட்டு எல்லாருமே யார் அதில் வந்து ஆடாக வந்திருக்கா, யார் முதலையாக வந்திருக்கா, இவனை சொல்லியிருப்பானோ அவனை சொல்லியிருப்பான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பீப்புள் ஆர் யூஸிங் த ஸ்டோரி டெல்லிங் அஸ் அ டூல். இப்போ கம்மிங் டு த ப்ரெசன்டேஷன், ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸு. இப்போ டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் ஒன் டெஃபினிஷன் ஃப்ரம் ஒன் ரிசர்ச் ஆர்டிக்கல். ஆன் போலோஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. She has prepared a thorough and scholarly examination of the nature, history and function of storytelling. Drawing from various interpretations of the art, she offers a definition. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, it is an art or craft of narration of stories in verse or in prose, as performed and led by one single person to a live audience. The stories may be spoken or sung with or without any musical accompaniment or not. ஏன்னா நீங்கள் பழங்குடிய கதைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவருடைய பாரம்பரியத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கதைகள் வந்து இங்கே சொல்கிறப்பெல்லாம் கூட பாடல்கள்லாம் வழியாக அவங்க வந்து நிறையா நமக்கு மேற்கோள் காட்டி அவங்க சொன்னாங்க. நிறையா வந்து பாடல்கள் மூலமாக இல்லை ஒரு இசைக்கருவியை வச்சு தான் அவங்க வந்து கதைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டோரிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம் நம்ம பார்க்க போனால், அந்த காலத்தில் பழங்குடி கதைகள் என்று சொல்கிற பொழுது முக்கியமாக அவங்க வந்து இட் இஸ் அபவுட் தர் காட்ஸு, தர் பிலீஃப்ஸு. அப்புறம் இஃப் தே வாண்ட் டு என்டர்டெயின், அவங்களுடைய குரூப் என்டர்டெயின் பண்ணால் அதுக்கும் சில கதைகள் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் தே வாண்ட் டு டீச் அ மாரல் ஆர் டு டீச் இது நல்லது இது கெட்டது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவங்க வந்து தே யூஸ் த ஸ்டோரிஸ் அஸ் அ டூல். அப்போ இந்த கதைகள்லாம் அவங்க சொல்கிறப்ப வந்து ஹவு டு மேக் தோஸ் ஸ்டோரிஸ், அந்த வாட் ஆர் த டூல்ஸ், அந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின்லி டு ரீச் த லிசனர்ஸு. Reaching the listeners, holding the interest of the listeners and crossing all barriers. இதுதான் இப்படி சொல்கிறப்ப தான் it will create an impact in the community. Then how to reach the listeners அப்படி நம்ம பார்க்குறப்ப the story in storytelling the listener imagines the story. காலையில் அவைத்தலைவரோட அவங்க ஐயா குறிப்பிட்டாங்க, நம்ம ஒரு ஸ்டோரி டெல்லர் ஒரு கதை சொல்கிறப்ப அது வந்து இட் இஸ் அ டைரக்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் த ஸ்டோரி டெல்லர். அப்போ வந்து அந்த கதையை கேட்டு அந்த கேட்பவர்கள் வந்து தே வில் கிரியேட் தேர் ஓன் உட்டோப்பியா லேண்டுன்னு நம்ம சொல்லலாம். வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்லிகிட்டே இருக்கிறப்பே வந்து ஹி லிசன்ஸு அண்ட் ஹி இன்டராக்ட்ஸு, அட்லீஸ்ட் இன் மென்டலி வந்து ஹி இன்டராக்ட்ஸு. சொல்ல அந்த கதையினுடைய படிமங்கள் எல்லாமே அவனுடைய மனசில் பதிந்து அவன் ஒரு தனக்கென்று ஒரு கதை களத்தை வந்து உருவாக்குகிறான். அது மனசில் பதிஞ்சு வந்து அந்த கதையில் உள்ள கதையில் சொல்லப்படுகின்ற மாந்தர்களை குறித்து, அந்த சூழலை குறித்து, அவன் என்னென்ன கேரக்டர் சொல்கிறானோ அதில் ஒன்றி போயிருக்கிறான். தட் இஸ் அ பாண்ட் இஸ் பீயிங் கிரியேட்டட் பிட்வீன் த ஸ்டோரி டெல்லர் அண்ட் த லிசனர். அப்படி அந்த கதை சொல்லப்படும் பொழுது தான் இட் ரீச்சஸ் த ஆடியன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஹோல்டிங் த இன்ட்ரெஸ்ட்டு, எப்படி வந்து அந்த எவ்ரி ஒன் லவ்ஸ் அ குட் ஸ்டோரி பட் இன்ஃபேக்ட் பீயிங் ஏபிள் டு டெல் அ ஸ்டோரி இன் அன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கம்பெல்லிங் வே இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அந்த ஸ்கில் தான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லரை வந்து ஒரு அக்யூர் பண்ண வேண்டியதாக இருக்குது. The audience will love the story if they love the characters in it. So build the characters to create an immersive experience. ஒரு கேரக்டர் ஒரு ஸ்டோரியில் நம்ம சொல்கிறப்ப வந்து இப்போ நம்ம மெயினாக நம்ம இப்போ இந்த காலத்தில் நாகரிக உலகத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த சீரியல்ஸை சொல்லலாம். நம்ம வந்து நிறைய பேர் அந்த சீரியல்ஸ் பார்க்குறப்ப அந்த கேரக்டரோடய ஒன்றி போயிடறாங்க. பழங்குடியினர் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நம்ம
ஒரு தடவை எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து இருளருடைய பழங்குடி பாடல்களை வந்து அந்த ஒரு புத்தக வடிவமாக போட்டு அவங்க அதை வந்து கொடுக்குறக்காக வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் நிறையா வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் என்விரான்மெண்ட்டு. அப்போ வந்து அவங்கள பார்த்தா வந்து அந்த செங்கல்பட்டுலேருந்து அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தா இருளர்கள் மாதிரியே இல்லை அவங்கள பார்த்தா. ஏன்னா பிகாஸ் இப்போ தான் எல்லாருமே அந்த அவங்க கல்ச்சர்லாம் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி. அப்போ அந்த பாடல்களை வாங்கிட்டு ஒரு சில பாடல்களை பாட காமிச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு கதை கேட்டோம், ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தட் ஸ்டோரி இஸ் வேக் இன் மை மெமரி. எப்படின்னா வந்து it is a love affair between the moon god and the sun god. அப்போ மூன் காட் நிலவு வந்து சூரியனை வந்து திருமணம் செய்ய விரும்புகிறது. அப்போ விரும்புகிறப்ப என்ன பண்ணுறான், சூரியன் வந்து நிலவை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் கல்யாணம் பண்ணலை. ஹி வாண்டட் டு கெட் மேரிட் டு அனதர் ஏஞ்சல். அதனால என்ன பண்ணிடுது, மூனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம் அந்த மூன் கார்டுன்னு சொல்லிட்டு சன் கார்டு வந்து ஹி சென்ட் த மூன் கார்டு டு த எர்த். நீ அங்கே போயிரு, அப்போ வந்து செலஸ்டியல் வேர்ல்டில் என்ன நடக்குன்னு நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுது. அப்போ மூன் கார்டு இங்கே வந்த பிறகு மூன் கார்டு வந்து ஹி டுக் அ ஃபார்ம் ஆஃப் அ பிரின்ஸு. அந்த மாதிரி வடிவத்தில் வந்துட்டு பூமிக்கு வருது. பூமிக்கு வந்த உடனே அங்கே உள்ள அந்த மூன் காட் ஹி வாண்ட்ஸ் டு மேரி ஒரு பிரின்சஸ்ஸு. அப்போ கல்யாணம்லாம் நடக்கும். அந்த ராஜா வந்து தன்னுடைய மகளை அந்த மூன் காடு வந்து அதாவது ஆண் வடிவத்தில் இருக்க அந்த மூன் காடு கொடுக்குறக்காக வேண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பட் இந்த விஷயத்தை சன்காடு கேள்விப்பட்டோன்னா சன்காட் ஹீ இஸ் ஆல்சோ கம்மிங் டு த எர்த் டு கெட் மேரிட் டு தட் பிரின்சஸ். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ கல்யாணம்லாம் நான் அடுத்த நாள் நடக்க போகிற சமயத்தில் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, யாருக்குமே தெரியாமல் வந்து அந்த மூன் காடை வந்து அவங்க வந்து அவங்க லைஃப்பை ரெஸ்டோர் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் இப்போ சன்காடு வந்த பிறகு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த கிங் என்ன பண்ணுறா, ஹி டெலிவர்ட் அ ஜட்ஜ்மெண்ட்டு. நீ வந்து ராத்திரிக்கு மூன்காடு வந்து ராத்திரிக்கு ராத்திரி மட்டும்தான் நீ காணப்படணும், சன்காடு வந்து நீ பகலில் மட்டும்தான் காணப்படணும்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுத்து விட்டதாக அவங்க வந்து அந்த கதையை முடித்தாங்க. அப்போ அந்த கதை சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் அந்த சின்ன அறையில் தான் வந்து சொன்னாங்க. அந்த இருளில் அந்த மக்கள் வந்து இந்த அந்த இடத்துலேருந்து அந்த இடத்து வரைக்கும் அவர் ஓடி போய் நம்ம பார்க்குறப்பவே தானாகவே அவர் வந்து ஒருத்தர் தான் சொன்னார் அந்த கதையை. தானே ஒரு சன்காடாக மாறிடுவார், தானே ஒரு நிலவாக மாறிடுவார், ஆணாக பெண்ணாக மாறி மாறி அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நம்மளை வந்து அப்படி என்ன சொல்ல போகிறாரு, அடுத்தாப்பில் சூரியன் என்ன பண்ண போகிறான், நிலவு என்ன பண்ண போகுது, செத்து போயிடுச்சு, என்ன நடக்கும்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த கதையை வந்து they held the interest of the listeners. அந்த அளவுக்கு வந்து இந்த பழங்குடி மக்கள் கதைகளில் வந்து அந்த கேட்குற லிசனர்ஸ் வந்து எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுன்ற அந்த வித்தையை வந்து அவங்க நல்லா கற்று வைத்திருந்தார்கள். அவங்க ஓரலாக சொல்கிறப்ப எல்லா விதமான அந்த நாடக பாவனையோடு அவங்க சொல்கிறாங்க அந்த கதைகளை. இதுதான் வந்து அந்த கதை சொல்கிறத வந்து கதை எப்படி வந்து ஒரு கலையாக மாற்றுது. இந்த வே ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரிஸ் பிகம்ஸ் அன் ஆர்ட் வென் இட் இஸ் பீயிங் டோல்ட் ட்ராமாட்டிக்கலி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து சொல்லணும்னா அதுக்கு வந்து சில சின்ன சின்ன கூறுகள் இருக்குது. இட் மஸ்ட் ஹேவ் அ சிங்கிள் தீம். The theme should be well defined with a good plot with good characters, should have a dynamic appeal. The story adds emotions to the characters and sensory details, and also with chosen character climax also. அப்புறம் முக்கியமாக வந்து இந்த பழங்குடி கதைகள் அவங்க சொல்கிறப்ப வந்து தே ஆர் யூஸிங் சவுண்ட்ஸு, தே ஆர் யூஸிங் ரிதம்ஸு, ரெப்படிஷன் ஆஃப் வேர்ட்ஸு. நம்ம வந்து பழைய நம்மளுடைய பாடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டார்கள ஒரு முக்கியம், ஒரு எல்லாருமே படிச்சிருப்போம், ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம். முக்கூடர் பள்ளியில் ஒரு மழை காலம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அருமையாக அந்த பாடல் இருக்கும். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே, குறியும் மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சோரித்தவளை கூப்பிடுகுதே, சேட்டு நன்று ஏற்றடைக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. இதை வந்து பாடுறப்ப இதை வந்து சொல்கிறப்ப வந்து அந்த வார்த்தைகளை வந்து ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ நம்மளே வந்து விஷுவலைஸ் பண்ணி எப்படியாக வந்து அந்த மழை அந்த சத்தம் நம்ம கேட்குது, நண்டு எப்படி போகுது, தவளை என்ன செய்யுது, எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு கற்பனை களமானது நமக்கு விரிகிறது. அப்புறம் இன்ட்ராக்ஷன் வித் ஆடியன்ஸ், நான் சொன்ன மாதிரி அவங்க கதை சொல்கிறப்ப வந்து அந்த மெயின்லி there will be ஒரு இன்ட்ராக்ஷன் வித் ஆடியன்ஸ். அப்போ தான் வந்து there's a bond is being created between the storyteller and the story listener. அப்புறம் முக்கியமாக கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா வந்து இண்டிஜினஸ் பீப்புள்
Indigenous stories are extremely valuable in education for sustainable development because they have a different message to the stories commonly told on other television and other medias. மற்ற மக்கள் சொல்லுகிற கதைகளுக்கும் பழங்குடி கதைகள் சொல்லுகிற கதைகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. முக்கியமான வித்தியாசம் என்னென்னா அவங்களுடைய நாகரிகம், அவருடைய பண்பாடு, அவருடைய வரலாறு, இதை பற்றிய கதைகள் தான் வழி வழியாக வந்து யங்கர் ஜென்ரேஷன் கூட அவங்க அதை சொல்லி சொல்லி அதை தங்களுடைய கல்ச்சரை வந்து நாகரிகத்தை வந்து போற்றி பாதுகாக்கிறாங்க. ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, அவங்க பேர் வந்து உகாண்டாவை சேர்ந்தவங்க, டாக்டர் மெசம்பி. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை 1978 அவங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பற்றி படிப்பதற்காக அவங்க சென்றிருந்தார்கள். அப்பொழுது வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லியிருக்காங்க, அவங்க பழங்குடி கதையை. அப்போ அதை பற்றி அந்த புத்தகத்தில் எப்படி விவரிக்கிறார்கள் என்றால், she beams when she tells stories to children. She waves her hands. She tiptoes among the listeners, whispering, singing, humming. அதாவது அந்த ஒரு கதையானது, ஒரு பழங்குடி கதையானது எப்படி ஒரு லைவாக வருவதற்கு எல்லா விதமான தன்னுடைய உடல் அசைவிலிருந்து பாடலிலிருந்து அவங்க சொல்கிற விதம், அந்த குரலில் ஏற்ற இறக்கத்தோடு அவங்க சொல்கிற விதம் வந்து ரொம்ப அலாதியாக இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்கிறது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மித்தாலஜி இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியன் கல்ச்சர் which enriches its further and makes its unique in the world. நிறைய கதைகள் நம்மளோட மித்தாலஜி எல்லாருக்குமே தெரியும். இந்த பழங்குடி கதைகள் எல்லாமே வந்து நிறைய மித்தாலஜிக்கல் கேரக்டரோட சம்மந்தப்பட்டது என்று. அந்தமான் பழங்குடி கதைகளை எடுத்துக்கொண்டாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு தீயை வந்து எப்படியாக ஒரு பல்வேறு குடிகள் வந்து ஒரு தீ எப்படி உருவானதுன்ற கதைகள் வந்து பல்வேறு கதைகள் அவங்க வச்சுருக்காங்க. நான் ஒரு தடவை நீலகிரி மாவட்டத்துக்கு சென்றிருந்தேன் to write an article in Dinamani Kadir on International Day for the Indigenous People. அப்போ இந்த காலையில் கூட அந்த இதெல்லாம் போட்டு உட்காந்து ஷால்லாம் போட்டு உட்காந்தாங்க. அந்த தோடர்கள் அந்த அவங்க பார்க்குறப்ப அவங்ககிட்ட வந்து சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்தோம் நாங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி. அப்போ வந்து கேட்டுக்கொண்டிருப்பதே வந்து மரத்தை பற்றி பேச்சு வந்தது. அந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம கூட இவ்வளோ தூரத்துக்கு மரங்களை பற்றி வந்து இவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. பட் டு தேர் கம்யூனிட்டி, டு தேர் அந்த ட்ரைப்ஸ், ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து அவங்க வந்து they have attached specific sentiments to the trees. அந்த மரம் தான் அவங்களுக்கு எல்லான்றது மாதிரி அவங்க கம்யூனிட்டியில் அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பெண் தான் அந்த கதையை ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கதை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனாலும் கூட அவங்க அந்த மரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்துக்கு பக்கத்தில் எங்களை கொண்டு போய் நிற்க வச்சு அந்த மரத்தை வந்து அவங்க திருமணம் நடக்கிறப்ப அந்த மரத்துக்கு தான் முதல்ல வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களாம், அந்த செரிமனிஸ் திருமண சடங்குகளை அவங்க பண்ணிட்டு அதை ஆரம்பிப்பாங்களாம். அப்படிப்பட்ட மரத்தை வந்து நிறையா இப்போ வெட்டிட்டாங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை விட எங்களுடைய சடங்காச்சாரங்கள், எங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே அந்த மரத்தோடு அழிந்து போய்விட்டதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சொல்லிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பேர் இருந்தாங்க. அந்த கதையை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு கதையை அதுக்காக சொல்லிக்கொண்டு இருக்கும்பொழுதே திடீர்னு அவங்க வந்து பாடல் துணிக்கு மாறிவிட்டார்கள். பாடலை பாடிக்கொண்டு உடனே ஒரு வட்டம் அவங்க எல்லாம் போட்டு வந்து அந்த பாடல் பாடி அதிலே வந்து அழுகு குரலிலே அந்த மரம் நல்லா அந்த மரத்தை வந்து அவங்க பூஜை செய்வது மாதிரிலாம் பாடி கடைசி மரம் விழுந்து அதை அழிவது வரைக்கும் கூட ஒரு நல்ல ஒரு அழுகையோடு அப்படி முடித்து அப்படி அருமையாக ஒரு கதை சொன்னார்கள் என்ற அந்த தோடர்களை வந்து. அதே மாதிரி முதலாவது பேசி அவர் குறிப்பிட்டார் வந்து அந்த காலத்தில் வந்து பழங்குடியினர்கள் கதைகள் சொல்லும் பொழுது அதை அரசாங்கத்திற்கு எதிராக கூட அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதில் நான் படித்த பொழுது வில்லுப்பாட்டை பற்றி ஒரு குறிப்பு இருந்தது. வில்லுப்பாட்டை வந்து பழங்குடியினரே வந்து அதை தங்களது ஒரு ஊடகமாக ஒரு கம்யூனிகேஷன் டூலாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி ஹைதராபாத் நிஜாமும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து இந்த வில்லுப்பாட்டு சொல்கிற கதை சொல்லும் முறையை வந்து அவர்கள் வந்து பேன் பண்ணி இருந்திருக்காங்க. என்ன காரணம் என்றால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வில்லுப்பாட்டில் தெர் ஆர் மெயின்லி 3 கேரக்டர்ஸ். நடுவில் உள்ள ஆள் வந்து நான் நிறைய பேசி அந்த தீம் ஆஃப் த ஸ்டோரி சொல்லுவார். இந்த 2 பக்கம் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் இன்ட்ராக்ட் வித் த மெயின் பர்சன். நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப வித் மோஸ்ட் சட்டையரிக் டோனில் ஹி வில் கிவ் த ரிப்ளைஸ். அப்போ மெயின்லி வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு வில்லுப்பாட்டு அந்த ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு இதை எனாக்ட் பண்ணுறாங்க. அவங்கள ரொம்ப வந்து அவங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டன, இல்லை அவங்களுக்கு வந்து ஒடுக்குமுறை இருக்குது, அவங்கள துரத்திட்டாங்கலாம் இருக்கிறப்ப தே வில் ஃபோக்கஸ் தட் மெயின் த்ரூ தட் வில்லுப்பாட்டு. எனவே அப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அந்த கலையை அந்த பாடலை பாடக்கூடாது என்பதற்காகவே வந்து அதை பேன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஏனென்றால் டு கன்க்ளூட் மை பேப்பர்,
இப்போ சாதாரணமாக பழங்குடி கதைகள் என்பது சாதாரண கதைகள் சொல்வதற்கும் பழங்குடி கதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏனென்றால் நேட்டிவ் ஸ்டோரி இஸ் அ பார்ட் ஆஃப் அ பிக்கர் பிக்சர். ஈச் ஸ்டோரி ஹாஸ் இட்ஸ் ஓன் வே fills in a section of the higher narrative, larger narrative, giving a fuller sense of life. Each time a story was told, it breathes life into the culture. யுனெஸ்கோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மொழியை எப்பொழுது பரிமாற்ற ஊடகமாக எவரொருவரும் பேசவோ அல்லது நினைவுபடுத்தவோ முடியாத சூழல் உருவாகிறதோ அப்பொழுது அந்த மொழி அழிந்து விட்டதாக கொள்ள வேண்டும் என ஐநா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. அந்தபடி பார்த்தீர்கள் என்றால் அந்தமான் தீவுகளில் 5000 ஆண்டுகளுக்கு மேலான பழைய வரலாற்று புகழ் கொண்ட போ என்ற பழங்குடி நிலத்தில் வந்து இப்போ வந்து 6 பேருக்கு தான் 6க்கும் குறைச்சி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா? முடிஞ்சிச்சா? அப்போ ஒரு மொழி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்படி பழங்குடி கதைகள் அவங்க சொல்கிறதன் மூலம் பாடுவதன் மூலமாக அந்த மொழியானது காக்கப்படுகிறது. எனவே அதுதான் முக்கியமான சிறப்பம்சமாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். கதை சொல்லும் கலையின் மூலமாக அந்த பழங்குடியினுடைய மக்களுடைய மொழியை வந்து காக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு பழங்குடி கதைகள் நம்ம கேட்குறோம், திருப்பி போய் நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப திறமையான உத்திகள் அப்படிலாம் பயன்படுத்தணும் தேவையில்லை. அவங்க என்னென்ன உத்திகள் பயன்படுத்துவதால் நமக்கு நல்லா பாட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கூட அந்த பாடலை வந்து சொல்லி கூட நம்ம காண்பிக்கலாம். அப்போ வழியாக நம்மளும் அந்த பழங்குடி கதைகளை அவர்கள் சொல்லப்பட்டுள்ள உத்திகளோடு சொல்லும் போது அந்த கதையும் வந்து காக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திகளை நம்ம சொல்கிறப்ப இதை வந்து நம்முடைய சாதாரணமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு பிரியாணியை 10 பேர் செய்யலாம், அது அவங்க செய்கிற கைப்பக்கம் நல்லாயிருக்கும் மனவீசுன்ற மாதிரி அவர்கள் சொன்ன உத்தியில் நாங்கள் பயன்படுத்தி நம்ம வந்து அதில் போட்டு அந்த கதையை நம்ம சொல்லிகிற பொழுது தான் அது ஒரு மனவீசு என்ற ஒரு நல்ல ஒரு விருந்தாக நமக்கு வந்து அமையும். எனவே கதை நம்ம போய் வேறு பழங்குடி கதைகள் எழுதினாலும் கூட இப்படி அவர்கள் பயன்படுத்துகிற உத்திகளை பயன்படுத்தி அந்த பழங்குடியினுடைய மரபையும் நாகரிகத்தையும் காக்க வேண்டிய கடமை நமக்கும் உண்டு என்று சொல்லி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.